திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பங்கிலே வல்லமையோடு வல்லவரும் அன்பு புரிதலில் வல்ல செயல்களை எண்ணி நன்றி பெருக்கோடு வண்ண மலர் மாலையினை வாஞ்சியோடு சமர்ப்பித்து இறை ஆசிரியர் தர வருகை கொடுத்திருக்கும் தந்தையர்களையும் இறை மக்களையும் அழைப்பது ஆசாரியிடம் புனித அந்தோனியார் நடத்தினர். இதைய மனித சிந்தனையாக மத்திய நற்செய்தி வாயிலாக நாம் தியானிப்பது நம் இதயங்களில் பரிவும் பாசமும் நிறைந்திருக்கட்டும் என்பதாகும். தேர்ந்தெடுத்த மக்கள் கூட்டத்தை அவர் கண்டபோது அவர்களை பரிவு கொண்டார் இயேசு. அதாவது மக்களின் பிடிகளை போக்க ஆற்றிய பல்வேறு வல்ல செயல்களின் நோக்கம் அவர்களுடைய இறையாட்சியை உருவாக்குவதே அவர் காட்டிய பரிவு. அவர்கள் பெற்ற உடல்நலம், அங்கே ஏற்பட்ட மகிழ்ச்சி ஆகிய அனைத்துமே இறையாட்சியின் மதிப்பீடுகள் தான். இயேசு ஒரு நல்ல ஆயனாக செயல்படுகிறார். அலைக்கழிக்கப்பட்டிருந்த தம் மந்தையை பரிவுடன் பேணுகிறார். இறை ஆட்சியும் படிப்படியாக வளர்கின்றது. நாமும் நமது வாழ்வில் நமது இதயங்களில் உண்மையான பாசமும் உண்மையான பரிவும் பிறர் மீது கொள்வோம். பாசாங்கு காட்டும் நோக்கத்தை களைவோம். யாவரையும் சக மனிதர்களாக பாவிப்போம். அப்போது ஒரே சமூகம் ஏழை பணக்காரர் எனும் பிரிவினை கலைத்து ஒருவருக்கு ஒருவர் சக மனிதர்களாக வாழ இவ்விழா திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுந்த முறையில் கொண்டாடி இறைவனுடைய அருளை நம் புனிதர் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், இயலாமைகளை நினைத்து மன வருந்துவோம். ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நித்திய நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பாடல் எண் 52. பாடல் எண் 52. Thank you.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் உண்மை. மக்கள் மீண்டும் புத்துயிர் பெறுவர். கடவுளின் அருள் இத்தகைய புது வாழ்வுக்கு வழிகோலும் இவ்விரைவாக்கு கிறிஸ்துவின் மீது அவர் சாமி மீது கண்ட வெற்றி இறுதி நாளில் நாம் உடலின் உயிர்ப்பு ஆகியவற்றை குறிக்கும். நம்மிடம் உள்ள இறுக்கமான இதயத்தை களைந்து மெல்லிய இதயம் உள்ளவர்களாக கனிவான சொல் பேசுபவர்களாக மாற அழைப்பு விடுக்கும் எசேக்கியேல் நூலின் திருவாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, 24 முதல் 28 வரை உள்ள இறைவசனங்கள். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளுக்கிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வளர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாகுங்கள். உங்கள் எல்லா செயல்பாட்டு தீங்கையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் ஊற்றுவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் ஊற்றுவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதிநெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 24. பாடல் எண் 24.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. நமக்கு தேவையான கொடைகளை அவர் இன்றும் என்றும் கொடுக்கிறார். ஆனால் அன்பு என்றுமே நிலைத்திருக்கும். கடவுள் அன்பாக நிலைத்திருக்கும் வரை அன்புக்கு அழிவே இல்லை. நம்பிக்கை எதிர்நோக்கு போன்ற ஆவியானவரின் தலை சிறந்த கொடைகள் கூட ஒரு நாள் அழிந்து போகலாம். ஏனெனில் நாம் விண்ணக வாழ்வை ஏங்கிய நம்பிக்கை எதிர்நோக்கு முடிவு பெறுகின்றன. ஆனால் அன்பில் நாம் என்றும் இயேசுவோடும் புனித அனைவரோடும் இணைந்தே இருப்போம் என்றுரைக்கும் ஒன்று பொருந்திய திருவள்ளுவரின் வாசகத்தை வாசிக்க கேட்போம். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போதாதே. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடமறையச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், அன்பு என்னிடம் இல்லையே, நான் ஒன்றுமில்லை. என் உடலையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சித்தரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையே, எனக்கு பயம் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தப்புணர்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்தையும் மனஉறுதியாய் இருக்கும். இது வாழ்தல் கிறிஸ்து நற்செய்தி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 10 பிரிவு 9 இறை திருவசனங்கள் 35 தொடங்கி 38 முடிய. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார்.
விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இன்று நம்முடைய பொது பாதுகாவலரும் புனிதருமான கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவின் 7ஆம் நாள் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பங்குக்கு ஈடான அளவிலே சிறப்பாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற புனித அந்தோணியார் நற்பணி மன்றத்தினருக்கும் நம்முடைய பங்கு தந்தைக்கும் என்னுடைய அன்பான பாசமான திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைய நாளில் இன்றைய வழிபாட்டுடைய மைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது, நம் இதயங்களில் பரிவும் பாசமும் நிறைந்திருக்கட்டும். பரிவும் பாசமும், இதுக்கு பல வார்த்தைகள் இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் 2ஆம் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். பரிவு அப்படின்னா வேற என்ன வார்த்தைகள் இருக்கு? பரிவு அப்படின்னா பாசம், கனிவு, இரக்கம், அன்பு எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கு. அது பல விதங்களிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ பரிவும் பாசமும் கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளம் என்று சொன்னால் உண்மையாக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் சீடர்கள் என்றால் இந்த 2 பண்புகளை கொண்டிருப்பவர்கள் தான் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்கள், உண்மையான புனித அந்தோணியாருடைய பக்தர்கள். அந்த 2 பண்பு நம்மள்கிட்ட இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. பரிவும் பாசமும் அல்லது இரக்கமும் கனிவும் உடையவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதை குறித்து தான் இன்றைய நாளிலே நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். இப்போ நமது கிறிஸ்தவ வாழ்வின் இதயம் பரிவும் பாசமும் என்று சொல்லலாம். பரிவுனா என்ன? பரிவு என்பது நாம் பிறருடைய தேவைகளை உணர்ந்து அதில் நம்மை இணைப்பது, அல்லது பிறருடைய கஷ்டத்தில், பிறருடைய துன்பத்தில் அவருடைய துன்பத்தை நம்முடைய துன்பம் போல உணர்ந்து கொள்வது, அதில் நம்மை இணைத்துக் கொள்வது பரிவு. பாசம் அப்படின்னா அந்த உணர்வை, நம்மில் எழுகின்ற அந்த பரிவு கொண்ட உணர்வை செயலிலே காண்பிப்பது பாசம். இன்றைய நற்செய்தியில இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். ஏன் அவர் பரிவு கொண்டார்? அந்த மக்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போய் இருந்தார்கள் என்று நற்செய்தியில நான் வாசிக்கிறேன். இப்போ ஆடு மந்தைகள் இருக்கிறது, பார்த்துருக்கீங்களா? ஆயன் இல்லை, அது மேய்க்கக்கூடிய ஆயன் இல்லை என்றால் அந்த ஆடுகளுக்கு திசை தெரியாது. திக்கற்ற ஒரு நிலையில
அந்த ஆடுகள் இருக்கும். எங்கு செல்வதென்று சில நேரம் வழிதவறி திசை மாறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ வழிநடத்த, வழிகாட்ட, அதற்கு திசையை காண்பிக்க ஒரு ஆயன் அவசியம். அதுபோல நாமும் பல நேரங்களிலே என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், சொத்துக்கள் சுகங்கள் இருந்தாலும், பல நேரங்களிலே நாம் திக்கற்றவர்களாக, திசை தெரியாதவர்களாக வெளிவிதிங்கி நிற்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லையே என்கிற ஒரு மனநிலையிலே, ஒரு சூழ்நிலையிலே பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை பார்க்கிறார். இந்த மக்கள் ஆயல் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள். அவர்கள் மீது பரிவு கொண்டார். பரிவு கொண்டார். அவர் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்ததோடு அல்ல, அந்த பரிவு பாசமாக செயல்பாடுகளின் வழியாக வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த அவருடைய பரிவு தான் பாசமும் பரிவும் மக்களை குணப்படுத்திய. அவருடைய பரிவும் பாசமும் தான் அவர்களுக்கு உணவளிக்க செய்தது. அவருடைய பரிவும் பாசமும் தான் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கியது, சமாதானத்தை வழங்கியது. ஆக அவர் பரிவு கொண்டதோடு மட்டுமல்ல, அந்த பரிவை அன்பு செயல்களின் வழியாக வெளிப்படுத்தினார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். நற்செய்தியில மொத்தம் எத்தனை ஓமைகளை ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் தெரியுமா? யார் அது? வெரி குட், சூப்பர். நல்லா ஊழியத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. கரெக்டாக இதுன்னு சொல்ல நற்செய்தியில் சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு 35 to 40 வரை. ஏனென்றால் சில ஓமைகள், அதாவது ஒரு வழிகாட்டு நெறி செய்திகளாக, அறநெறி செய்திகள் போல இருக்கிறது. அதனால் விவிலிய பேராசிரியர்கள் சொல்வது கரெக்டாக இத்தனை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் 35 to 40 சிறிய ஓமைகள் இருக்குது, சிறிய செய்திகளை தரக்கூடிய சில கதைகள் இருக்குது. அதனால் 35 to 40 என்று சொல்லுகிறார்கள். அந்த 40 ஓமைகளிலே மிகவும் பிடித்த அல்லது பிரபலியமான ஒரு ஓமை இது. எல்லா ஊர்லேயுமே, எல்லா நிகழ்ச்சிகளிலுமே நம்மளாம் முன்னாடிலாம் அதை நாடகமாக கூட நடிச்சிருக்கலாம் இல்லையா? எந்த ஊமையை நடிச்சிருப்போம்? சத்தமா சொல்லுங்க. நல்ல சமாரியன் ஊமை இல்லையா? எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஊமை, பிரபலியமான ஒரு ஊமை. அந்த நல்ல சமாரியன் ஊமையின் வாயிலாக இயேசு நமக்கு தரக்கூடிய பாடம், கருத்து என்ன? மத சடங்குகள், சம்பிரதாயங்களை விட மனித பதிவு மேலானது. மத சடங்குகளை விட மனித நேயம் முக்கியமானது என்பதுதான் இயேசு அந்த ஓமையின் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. உண்மையான விசுவாசம் என்பது வார்த்தைகளில் அல்ல, செயலில் வெளிப்படும் அன்பில் உள்ளது, அடங்கி இருக்கிறது. உண்மையான நம்பிக்கை என்பது நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. வார்த்தைகளை நம்ம நிறைய சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தைகள், நம்முடைய வழிபாடுகள் நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும், செயல்பாடுக்கு இட்டு செல்ல வேண்டும். அவ்வாறு செயல்பாடுகளுக்கு இட்டு செல்லவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை என்பது வீணானது, பொய்யானது. அதைத்தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் யாக்கோபு சொல்லுவார், செயலற்ற நம்பிக்கை, சொல்லுங்க முடிய, செத்த நம்பிக்கை. அப்படின்னா விசுவாசமே இல்லை, நம்பிக்கையில், அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை என்று பொருள். அப்ப நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை என்பது நம்மை செயல்பாட்டுக்கு இட்டு செல்ல வேண்டும். அவ்வாறு இட்டு செல்லவில்லை என்றால் நம்ம தினமும் கோயிலில் வந்து ஜெபிக்கலாம், ஜெபமாலை உருட்டலாம். ஆனால் வீட்டில் போய் அன்பா பாசமா பரிவோடு நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஜெபிப்பது அர்த்தமற்றது. அப்போ நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும், நம்முடைய வழிபாடு நம்மை செயல்பாட்டுக்கு இட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த நல்ல சமாரியன் ஓமையின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பாடம். அந்த குருவும் லேவியரும் வழிபாட்டுக்கு சென்றார்கள், அல்லது வழிபாட்டிலிருந்து திருப்பி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு மனிதன் கடவுளுடைய
மறு உருவமாக இருக்கக்கூடிய மனிதன் அடிபட்டு கிடக்கிறான். அவருக்கு உதவி செய்ய அவர்களுக்கு மனமில்லாது விலகி சென்றார்கள். ஆனால் ஒரு சமாரியன் தன்னிடம் இருந்த பொருள், தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் அவன் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவனுக்காக செலவிட்டார். அவனை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்து அவனை காப்பாற்ற முற்படுகிறார். அதுதான் உண்மையான பரிவு, இரக்கம், அன்பு. அதைத்தான் ஆண்டவர் அந்த ஊமை வழியாக நமக்கு சொல்லுவார். சரி, இப்போ நம்முடைய புனிதர், நாம் விழா எடுக்கின்ற நம்முடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோனியாருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் நினைவு கூற உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனித அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் பதுவை மாநகருக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் ஒரு இளம் தம்பதியர்கள், அவர்கள் தங்களுடைய பெற்றோருடைய விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். சில மாதங்களிலேயே அந்த தம்பதியருக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சில மாதங்களில் ஒரு விபத்திலே அந்த தந்தையானவர் இறந்து விடுகிறார். இப்பொழுது அந்த தாய் திக்கற்று திசை தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார். எந்த திசையும் தெரியாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வது, அடுத்த நாள் எப்படி கழியும் என்ற ஒரு சிந்தனையிலே, கவலையிலே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓட்டிக்கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் திடீரென அவருடைய ஒரு வயது கூட ஆகியிருக்காது அந்த மகனுக்கு திடீரென்று ஒரு நோய் வந்து விடுகிறது. மகன் திடீரென பேச்சு மூச்சற்று கிடக்கிறான். மகனை தூக்கி கொண்டு பல மருத்துவர்களிடம் சென்றார். மருத்துவர்களும் அவர்களால் முடிந்தவரை மருத்துவ உதவி செய்தார்கள். ஆனால் மேல் மருத்துவ சிகிச்சைக்கு அவரிடம் வசதி வாய்ப்புகள் இல்லை. எனவே அவர் அந்தோனியாரை குறித்து அறிந்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். எனவே அந்த குழந்தை பேச்சு மூச்சுக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்தோனியாரிடம், புனித அந்தோனியாரிடம் ஓடி வருகிறார். அந்தோனியாருடைய காலடியிலே அந்த குழந்தையை போட்டுவிட்டு கதறுகிறார். அந்தோனியாரை, நீங்கள் நினைச்சா எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றலாம். நான் எங்கெங்கோ சென்ற இறுதியாக உம்முடைய வல்லமையின் மீது நான் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய குழந்தை, எனக்கு வேறு ஆதரவு யாரும் கிடையாது. என்னுடைய குழந்தை மட்டும்தான் எனக்கு ஆதரவு. அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த தாயினுடைய கண்ணீரை, அந்த நிகழ்வை கண்டு மனம் உருகிறார், விலகி போகிறார். உடனே அந்த குழந்தை வாரி எடுத்து தன் கரங்களில் ஏந்தி நெஞ்சுக்கு நெருக்கமாக அணைத்து ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமாக அந்த குழந்தைக்காக அன்றாடுகிறார். ஒரு சில மணித்துளிகளிலே எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில், அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த குழந்தையானது கண்வழித்து பார்க்கிறது. சிறிது நேரத்தில் இதயம் சீராக துடிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு சில நிமிடங்களிலே அந்த குழந்தை பழைய நிலைக்கு நல்ல உடல் நலத்தோடு திரும்புகிறது. அந்த தாயானவள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள். கண்ணீர் வடித்து புனித அந்தோனியாரை நோக்கி சொன்னார், நீங்கள் இறைவனுடைய பரிவை, இரக்கத்தை, அன்பை எனக்கு காட்டிவிட்டீர்கள் என்று நன்றி உணர்வோடு அந்த தாயானவள் தன் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய பல நல்ல உயர்ந்த பண்புகள், மிக மிக முக்கியமான ஒரு பண்பு, அவர் மக்கள் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார், பரிவு உள்ளம் கொண்டவராக இருந்தார், பாசம் நிறைந்தவராக இருந்தார் என்பதை அவர் கோடி அற்புதங்களை செய்தவர் என்பதற்காக மிகப்பெரிய புனிதராக கருதப்படவில்லை. மாறாக அவர் மக்கள் மீது இரக்கம் குணம் கொண்டவராக இருந்தார், பரிவுள்ளம் கொண்டவராக இருந்தார். அதுதான்
அவருடைய புனித நிலைக்கு காரணம். கடவுள் அவர் வழியாக, கடவுள்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்தோனியார் செய்யல, கடவுள் செய்தார். அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். காரணம் என்ன? அவர் மக்கள் மீது பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு அவர்களுக்காக பரிவு பேசினார். இன்று அந்தோனியாரை தேடக்கூடிய அல்லது அவருடைய வல்லமையை, அவருடைய பரிந்துரை தேடக்கூடிய மக்கள் யார்? பணக்காரர்களா, வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள்? அன்று மட்டுமல்ல, இன்று வரை ஏழை எளிய மக்கள். கடவுளே தங்களுடைய நம்பிக்கை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் இறுதியாக கடவுளே என்று கையெழுந்த நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே புனித அந்தோனியார் வழியாக இறை அருளை, இறை ஆசிரை தேடி வரக்கூடிய மக்களுக்கு அவர் கனிவோடு, பரிவோடு, பரிவுள்ளத்தோடு அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார். எனவேதான் அவர் பெரிய ஒரு மாபெரும் புனிதராக கருதப்படுகிறார். அவர் கோடி அற்புதங்களை செய்யவில்லை, அவர் வழியாக கடவுள் செய்தார். ஆனால் கனிவோடு, பரிவிரக்கத்தோடு அவர் அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு மாபெரும் புனிதராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எனவே மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மலைப்பொழிவில் ஆண்டவர் இயேசு சொன்ன மலைப்பொழிவில் பேர்கள், அந்த பேர்களிலே ஒரு பேர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நமது புனிதர் இரக்கமுடையவராக இருந்தார். எனவே கடவுளுடைய இரக்கத்தை அவர் கண்டடைத்து கொண்டார். நாம் பெரிய பெரிய செயல்களை செய்ய முடியாவிட்டால் ஒருவருடைய கண்ணீரை துடைக்கலாம், மற்றவருடைய காயத்தை ஆற்றலாம். அது மனக்காயமாக இருக்கலாம், உடல் காயமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய நம்பிக்கை இழந்த மனிதருக்கு நம்பிக்கை ஊட்டலாம். அமைதி இழந்த மக்களுக்கு அமைதியை, சமாதானத்தை கொண்டு வர முயற்சிகள். இப்படியாக சின்ன சின்ன காரியங்களில் கூட நாம் நம்முடைய அன்பை, பரிவை, இரக்கத்தை வெளிப்படுத்த இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். நாம் பரிவுள்ளவர்களாக, கிறிஸ்துவனுடைய மனநிலை, கிறிஸ்துவின் சீடர்களாக, புனித அந்தோனியாருடைய பக்தர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அத்தகைய பண்புகளை, கிறிஸ்துவின் மனநிலையை, பண்பை, புனித அந்தோனியார் கொண்டிருந்த பண்பை நாமும் பெற்று வாழ நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடிவிட்டு அத்தோடு முடிந்து விடுவது அல்ல நம்முடைய நம்பிக்கை. மாறாக புனித அந்தோனியார் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் கொண்டிருந்த பண்புகள், அவர் செய்த செயல்பாடுகளை எல்லாம் நமதாக்கி கொண்டு நமது வாழ்வாக மாற்றுகிற பொழுதுதான் இந்த விழா உண்மையிலே அர்த்தமுள்ள விழாவாக மாறுகிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுடைய மனநிலை, புனித அந்தோனியாருடைய மனநிலையிலே நாமும் பரிவுள்ளம் கொண்டவர்களாக, இரக்கம் குணம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த நவநாட்களிலே அப்படிப்பட்ட பண்புகளை நம்முடைய புனிதர்கள் வாழ்க்கையிலே நிறைந்திருந்த பண்புகளை நாம் சிந்திக்கின்றோம். அன்னை தெரசா அடிக்கடி சொல்லுவார், இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் உணவுக்கு பஞ்சம் இல்லை, இல்லையா? உணவுக்கு பஞ்சம் இல்லை. யாராவது பட்டினியாக சாப்பிடுமா? கிடையாது. உணவுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அன்பிற்கு, பாசத்திற்கு பஞ்சம் இருக்கு என்று சொல்வார். இன்றைய உலகம் இயங்குவது உணவுக்காக அல்ல, அதை விட அன்புக்காக இயங்குகிறது, பாசத்திற்காக இயங்குகிறது. அதனால தான் இன்னைக்கு பார்க்கிறோம், ஆங்காங்கே, அதாவது அதிகமாக முதியோர் இல்லங்களும், அனாதை இல்லங்களும், கைவிடப்பட்டவர்கள் இல்லங்களும் கூடிக்கொண்டே இருக்கு. இன்றைய எத்தனையோ குடும்பங்களிலே பார்க்கிறோம், முதியவர்கள் கைவிடப்பட்ட நிலையில், முதியோர்கள் வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட வயது முதிர்ந்த பெற்றோர்களை பாசத்தோடு பார்க்கக்கூடிய பரிவும் இரக்கமும் நம்மிடம் இல்லை. எனவே தான் என்னுடைய முதியோர் இல்லங்களிலே நிறைய பெற்றோர்கள் கண்ணீரோடு வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய
சகோதர சகோதரிகள் எல்லாம் சொல்லுவது, எங்கள்கிட்டலாம் நிறைய ஒரு டிமாண்ட், ஒரு ரிக்வஸ்ட் நிறைய வருது. ஃபாதர், நாங்கள் எவ்வளோ பணம்னாலும் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு பெய்டு ஹோம் ஃபார் தி ஏஜ்டு பீப்புள், வயது முதிர்ந்த பெற்றோர்களை நீங்கள் கவனிச்சிங்க. யாரை பெற்று வளர்த்தது? அவங்க. யாரை? உங்களை. ஆனால் கவனிக்கிறது யார்? சிஸ்டரு சாமியார் கவனிச்சு காசு எவ்வளவுனாலும் தர்றோம் அப்படின்னு சொல்லுது கூடிய ஒரு மனநிலை இன்று அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வயது முதிர்ந்த பெற்றோர்களை எங்களால் கவனிக்க முடியவில்லை, எனவே காசு எவ்வளவுனாலும் நாங்கள் தர்றோம், நீங்கள் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பு, பரிவு, பாசம், இரக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அற்றுப்போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளின் நாளில் நாம் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிற பொழுது நாமும் அவரை போல பரிவுள்ளம் கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக, பாசம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் நவாசி, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் அல்லது பரிவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் பரிவுள்ளவர்களாய் இருங்கள். அத்தகைய மனநிலையோடு நாம் தொடர்ந்து நாம் பரிவுள்ளவர்களாக வாழவும், இரக்கமுள்ளவர்களாக கிறிஸ்துவனுடைய மனநிலையை கொண்டு புனித அந்தோனியாருடைய வாழ்வில் விளங்கிய இந்த உயர்ந்த மதிப்பீடுகள் நம்முடைய வாழ்விலும் செயல்பட, அதற்கு செயலாக்கம் கொடுக்க தேவையான அருளை வேண்டி நம் புனிதர் வழியாக இந்த திருப்பணிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். அத்தகைய செயல்பாடுகளை நாம் ஈடுபட முயற்சி எடுப்போம். புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுவார், நமக்கு தேவையான வரங்களை பெற்று தருவாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனித அந்தோனியார் விழாவை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த வேளையில் நமக்காகவும், தாய் திரு அவைக்காகவும், நாட்டு மக்களுக்காகவும், மக்களுடைய தேவைகளுக்காகவும், இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுடைய தேவைகள் நிறைவேறும்படியாகவும், நம்முடைய தேவைகளை நம்முடைய மன்றாட்டுகளை ஜெபங்களாக புனித அந்தோனியாருடைய வல்லமைக்கு பரிந்துரை நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவருடைய திருப்பாதத்திலே எடுத்து வைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த பேறு பெற்ற மக்களாக அருள் வரங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வில் எங்களுக்கு உதவிகளை செய்த பெற்றோர், குடும்பத்தார், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பிற மனிதரின் அன்பையும் சேவையையும் நாங்கள் ஒருபோதும் மறவாதிருக்கவும் அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் மரியாதையையும் வார்த்தையாலும் செயலாலும் வெளிப்படுத்தவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் இறுக்கமான வாயின் வழியாக என்னுடைய வருந்தி முயலுங்கள் என்கிற உன் போதனைக்கு செவிமடுத்து ஒழுக்கமும் கட்டுப்பாடும் நிறைந்த நல்லதொரு வாழ்வினை மேற்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட மற்ற விசேஷமான தேவைகளுக்காக மௌனமாக ஒழுக்கமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, எம்முடைய பாவங்களினால், பலவீனங்களினால், இயலாமைகளினால் உமது அருளை பெற நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீர் எம் மீது கொண்டிருக்கிற பேரிரக்கத்தினால், பேரன்பினால் எம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றி இந்நாள் வரை எம்மை பாதுகாத்து வந்திருக்கிறீர், வழிநடத்தி வந்திருக்கிறீர். எமக்கு தேவையான அருளை பொழிந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்முடைய பாதுகாவலர் புனித கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாடி உறவோடு கொண்டாடி மகிழ்கிற இந்த நல்ல வேளை உம்முடைய பிள்ளைகளாக புனித அந்தோணியாருடைய பக்தர்களாக கூடி வந்திருக்கிற நாங்கள் நம்பிக்கையோடும் பற்றுதலோடும் எம்முடைய தேவைகளை, எம்முடைய மன்றாட்டுக்களை, எம்முடைய ஜெபங்களை, எங்களுடைய எதிர்கால கனவுகளை எல்லாம் உம்முடைய திருப்பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது அருள் இறக்க எங்களுக்கு துணை இருக்க வேண்டும் என வேண்டுகிறோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையால், உமது பரிவினால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாடல் எண் 40. பாடல் எண் 40.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளங்கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது பரிந்துரையின்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ் பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபனவாகும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தை மீட்பு அளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரந்திருக்கும் அது திரு அவை நினைவு கொடுத்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நசரே, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தவர்களும். எதிர்நோக்குடன் தூய்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமத ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர்கள், வேத சாட்சிகள், தேவசகாயங்களை, புனித அந்தோனியார், இன்று நாங்கள் நினைவுகூரப்படுத வனத்து சின்னப்பர், வனத்து அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தோராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உங்கள் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்கும் வரம் அருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே,
இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தருகிற அமைதியை சமாதானத்தை உறவின் வாழ்க்கை படித்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறார். ஆயிரில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்ட மக்களைக் கண்டு பரிவு கொண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
47. பாடல் எண் 47. நம்
கிறிஸ்துவினர்களே, இன்று சிறப்பாகும் 7வது நாளை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். நம் இதயங்களில் பாசம் பாசம் இடத்திற்கட்டும் என்ற சிந்தனையில் அருமையான உரையாற்றி வழிபாடுகளாக ஏற்று நமக்காக இறைவேண்டல் செய்தவர்கள் அவர்களுடைய சதாசிரி ஓயப்பட்ட பாவங்களை அசிச்சாசம் அதை நன்றியும் ஜபங்களும் இந்த நாளில் சிறப்பித்துக் கொண்டிருந்த பொழுது அந்தோனியார் நற்பணி மன்றத்திற்கு நன்றி. ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதிப்பார். நாளைக்கு 8ஆம் திருவிழா. நாளை நன்றி சிறப்பிக்கிறவர்கள் கீழாசனம் இறை மக்கள். நன்றி மன்றாடுவதாக எழுதியிருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் இறைவனுக்கு சார்ந்து பகிர்ந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறும். பாடல் எண் 63. பாடல் எண் 63.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே